அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்ததாக இன்று எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இன்று நாம் கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை பார்க்க இருக்கிறோம். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண நேரம். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். மஸ்ஜித் நபவியில் சஹாபாக்கள் அணி அணியாக சப்பை சரி செய்கிறார்கள். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொலை வைப்பதற்காக வேண்டி அந்த முஸல்லாவில் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த இரவு நேரத்தில், அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில், அந்த அணியின் மூலையில் இருந்த எகிப்து நாட்டுடைய அடிமை, ஒரு நெருப்பு வணங்கியான ஒருவன், பெரோஸ் அபு லூலுன்னு சொல்லக்கூடிய ஒருவன் கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி விஷம் தோய்க்கப்பட்ட ஒரு கத்தியை தன்னுடைய உடம்பில் மறைத்து வைத்து கொண்டு தொழுகைக்கான அந்த அணியில் நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது தொழுகை ஆரம்பமாக பெய்கிறது. அப்பொழுது கூட்டத்தை, அந்த சப்பை விலக்கி கொண்டு வேகமாக முன்னேறி கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த இடத்திற்கு வந்து கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சரமாரியாக கத்தியால், விஷம் தோய்க்கப்பட்ட கத்தியால் குத்துகின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரத்த வெள்ளத்தில் அப்படியே அந்த இடத்தில் சரிந்து விழுகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்களுடைய கூட்டம் என்ன நடக்கிறது தெரியாமல் கலிபா உமர் அவர்களை அவர்கள் தாங்கி பிடிக்கிறார்கள். அப்பொழுது கூட்டத்திற்குள் விலகி கொண்டு அபு லூலு ஓடுகின்றார். சஹாபாக்கள் அவனை பிடிக்க முயற்சி செய்தபோது அவன் கண்ணில் காணுவர்களெல்லாம் அவன் கத்தியால் குத்தி கொண்டே ஓடுகின்றான். கடைசியில் தாம் பிடிபட்டு விடுவோம் என்பதை தெரிந்த அபு லூலு தன் கத்தியால் தானே குத்தி தற்கொலை செய்து கொள்கிறான். அவ்வாறு அவன் தப்பித்து ஓடும்போது குத்தப்பட்டவர்கள் மற்றும் 13 சஹாபாக்கள் மிகவும் பலமான முறையில் கத்தியால் தாக்கப்பட்ட நிலையில் சஹாபாக்கள் இரத்த காயத்தில் இருக்கிறார்கள். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுகிறார்கள். சில நேரம் மயக்கமுற்று விழுகிறார்கள். மயக்கம் தெளிந்தவுடன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு வீட்டில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரத்த வெள்ளத்தில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலையில் சஹாபாக்களும் சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்பொழுது கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் மகன் அப்துல்லா இப்னு உமரை அழைத்து, என் அருமை மகனே, நான் இறந்துவிட்டால் என்னை அடக்கக்கூடிய இடம் இருக்குதே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடக்கப்பட்ட இடம், அபூபக்கர் சித்திக் அடக்கப்பட்ட இடத்தில் என்னையும் அடக்கம் செய்யுங்கள். அந்த இடம் அன்னை ஆயிஷாவுடைய வீடாக இருக்கின்றது. நீங்கள் நேராக சென்று அன்னை ஆயிஷாவிடம் அனுமதி பெறுங்கள். என்னுடைய தந்தை மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவர் மரணமாகிவிட்டால் உங்களுடைய வீட்டில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கடுத்து அபூபக்கர் சித்திக் அடக்க ஸ்தலத்துக்கு அடுத்தாக தன் தந்தையை அடக்குவதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அன்னை ஆயிஷா அவர்களிடம் அனுமதி பெற்று வாருங்கள் என்று தன் மகனை அனுப்பி வைக்கிறார். தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் வேகமாக சென்று அன்னை ஆயிஷாவை சந்திக்கிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் கலிபா உமர் மரணத்தின் படுக்கையிலா என்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அபூபக்கர் சித்திக் மீதும் பேரன்பு உடையவர்கள், அல்லாஹ்வின் தூதரும் உமர் மீது பேரன்பு கொண்டவர்கள். அவர்களுக்கு இல்லாத இடமா? தாராளமாக, அதாவது அல்லாஹ்வின் தூதருடனும் என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அவருடனும் கலிபா உமரை நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதி அளித்து விட்டார்கள். அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அதாவது அல்லாஹ்வின் தூதருடைய அந்த இடத்தில் அடக்கம் செய்வதற்கு அன்னை ஆயிஷா அவர்கள் அனுமதி அளித்து விட்டார் என்ற செய்தியை தன் தந்தை கலிபா உமரிடம் வந்து சொல்கிறார்கள். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் தன் மகனை பார்த்து, என் அருமை மகனே, நான் உயிரோடு இருக்கும்போது அனுமதி பெற்றுவிட்டாய். நான் இறந்து விட்டால் என்னை குளிப்பாட்டி கவனிட்டு ஜனாசாவை சுமந்து கொண்டு செல்லும்போது அன்னை ஆயிஷா அன்னவரிடம் மறுபடியும் அனுமதி பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த உமர் உயிரோடு இருக்கும்போது கலிபா என்கக்கூடிய அந்த பதவியின் காரணமாக, அந்த அச்சத்தின் காரணமாக அனுமதி கொடுத்திருக்கலாம். இப்பொழுது கலிபா இறந்து ஜனாசா ஆகிவிட்டார். இப்பொழுது மறுபடியும் சென்று அன்னையவரிடம் அனுமதி பெறுங்கள். அப்பொழுது அனுமதி கொடுத்தால் அந்த இடத்தில் அடக்கம் செய்யுங்கள்.
இல்லை என்றால் என்னை பொது மையவாடியில் அடக்கம் செய்து விடுங்கள் என்று தன்னுடைய மகனாரிடத்தில் அதாவது வசியத்து செய்கிறார்கள். வசியத்து செய்துவிட்டு தன் மீது எவ்வளவு கடன் இருக்குது என்று கேட்கிறார்கள். அவருக்கு 86,000 திர்ஹம் கடன் இருப்பதாக சொல்கிறார்கள். அந்த 86,000 திர்ஹம் கடனில் அவர்கள் கலிமாவுடைய பதவி ஏற்ற நாளிலிருந்து பெற்று வந்த அந்த அரசாங்க அந்த சம்பளமும் சேர்த்து சொல்லப்படுகின்றது. அவ்வளவு கடனையும் தன்னுடைய சொத்தை விற்று அடைத்து விடுங்கள் என்று கூறி வசியத்து செய்கிறார்கள். இறுதியாக அவர்கள் ஜனாசா கொண்டு செல்லப்படும் போது ஜனாசா அன்னை ஆயிஷாவுடைய வீட்டு முன்னாடி நின்று கொண்டு அவருடைய மகனார் அப்துல்லா இப்னு உமர் வேகமாக சென்ற ஆயிஷாவிடம், அன்னையவர்களே, என் தந்தையுடைய ஜனாசா வந்திருக்கிறது, ஜனாசாவை சுமந்து கொண்டு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம், என் தந்தையை உங்கள் வீட்டில் அடக்கம் செய்து கொள்ளலாமா? உங்களுடைய அதாவது கணவனார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்த இடம், உங்களுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் அடக்கம் செய்த இடம், அதற்கு பக்கத்தில் என்னுடைய தந்தை அடக்கம் செய்யலாமா? தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தை கேட்க சொன்னார்கள் என்று சொல்லும்போது ஒரு அழுது கொண்டே சொன்னார்கள், நிச்சயமாக அடக்கம் செய்து கொள்ளுங்கள், அந்த இடத்தில் என்னை அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய பேர் வகைக்கும் பேரன்புக்கும் உகந்த கலிபா அமீருல் மூமினீன் கலிபா உமர் அவர்கள் அடக்கம் செய்வதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கு என்று கூறி அனுமதி அளித்து விட்ட பின்னரே அந்த இடத்தில் அதாவது அன்னை ஆயிஷா நாயுடைய வீட்டில் அவர் அடக்கம் செய்யப்பட்டதாக வரலாற்றில் பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை சிந்தித்து பாருங்கள். ஆட்சி அதிகாரம் எவ்வளவு பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திய சக்கரவர்த்தி அவர் நினைத்த இடத்தில் அடக்கம் செய்வதற்கான அனைத்து அதிகாரம் பெற்றிருந்தும் ஒரு தனி மனிதனுடைய சொத்து அவருடைய அனுமதி இல்லாமல் எந்த விதமான ஒரு காரியத்தை செய்வதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அந்த இடம் அன்னை ஆயிஷாவுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தில் அடக்கப்பட்டதோ அவருடைய கணவனாரும் அவருடைய தந்தையும். அந்த இடத்தில் நான் அடக்கப்படுவதற்கு அன்னை ஆயிஷாவுடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் அடக்கம் செய்து விடாதீர்கள் என்று தன் மகனுக்கு உபதேசம் செய்துவிட்டு வசியத்து செய்துவிட்டு, நான் உயிரோடு இருக்கும்போது கேட்டுவிட்டீர்கள், என் மரணத்திற்கு பின்னாடி ஜனாசாவை வைத்து கொண்டும் அனுமதி கேளுங்கள் என்று அனுமதி கேட்டு அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு நீதி நேர்மையான ஒரு அணுகுமுறையும் இனீதி நேர்மையான ஒரு ஆட்சி முறையும் கலிபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை சிந்தித்து பார்த்து இதன் மூலம் நல்ல படிப்பினை பெற்று இந்த உலகத்தில் வாழும்போது இறையச்சம்பளாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்வானா என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.